endukurnal paldarasam nenapida alhamdulillah endukurnal mulidarasam nenapida ஹஜ்ஜி முகமதுரின் மகனார் ஹஜ் முகமது அர்ஷத் ஐயோபி மெயின் ரோடு திருவாவடுதுறை. இறந்தவங்களுக்கு பின் 3 விஷயங்கள் பின்பற்ற வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கீங்க. அருமையான ஒயரிங், பேட்டரி கனெக்ஷன், லைட்டிங்கு, பேப்பர்ஸு, பிளானிங் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குது. தருவா சூப்பராக சொன்னீங்க. எங்கேயாச்சும் அட்ரஸ் சொல்கிறதுக்கு வந்து அழைச்சிட்டு போகணும், அழகாக சொல்லுவீங்கல்ல. சூப்பர், ஓகேம்மா. எல்லா இதுவும் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தோம் என்ன தெரிஞ்சுக்கணும், பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வழியில் போகக்கூடாது. அல்லாவோட உங்கள் அத்தா பேர் என்னம்மா? எனக்கு அக்கா இல்லை, எங்கள் அண்ணன் இருக்காங்க. எங்கள் அண்ணன் தான் செஞ்சு கொடுத்தாங்க. இல்லைம்மா, அத்தா அத்தா பேர் வந்து முஜிபுர் ரஹ்மான். தண்ணியில் அந்த மூழ்கிறத பாருங்கள், எவ்வளோ அழகா. சுபஹானல்லாஹ். தண்ணியில் அந்த தண்ணிக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு இப்போலாம் நம்ம வந்து மஸ்ஜித் ஒரு ஹராமை நோக்கி தான் நம்ம வந்து கிப்லா முன்னோக்கி தொழுகிறோம். இதுக்கும் முன்னாடி மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் 17 மாதம் தெய்வ நம்பிக்கையும் கிடையாது, சிலையை வணக்கமும் கிடையாது. மக்களின் சிறந்த மனிதர்கள் சிலர் இறந்த பின் அவர்களிடம் மண் அறைகளையும் மிக்க மேலானவன் அல்லாஹ். இது வந்து சூரத்துல் ஃபீல்னா யானை வந்து மக்கள் அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போகிறப்ப ஒரு 6 அத்தாட்சிகளை சொன்னாங்க. அதில் முதல்ல வந்து சாட்சி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தப் மதரசா மாணவர்கள் வேணுவேனாக கூட்டம். தமீமுன் அன்சாரி அவர்கள் மகனால் டி முகமது பிலால் தெரு பழிவாசல் தெரு திருவாவூர். உங்களில் ஒருவர் யாராவது இறந்து விட்டார்கள்னா அவர்களை நீண்ட நேரத்தில் வீட்டில் வைத்து உடன் அவங்க ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்தாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டிருந்தா எவ்வளவோ செஞ்சிருப்பான். ஆனால் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சலாமை கொடு, அது அப்படியே நெருப்பு குளிர்ச்சி ஆயிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் புதுப்பிக்கப்பட்ட வரலாறு. காபாவை 6 முறை கட்டப்பட்டது. மலக்குகளால் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள பழங்கள் அதை பற்றினது. ஜெய்துன் ஆலிவ், தீனுன் அத்திப்பழம். அஜி முகமது இப்சான் சொல்லுகிறேன். ஒன்றாவது அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் மற்றும் உம்ரா செய்யும் பாக்கியத்தை நான் இன்று உங்களிடம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மனித உடல், சுவாசம் மற்றும் உணவு மண்டலம். அல்லாஹ் நமக்கு 2 குழாய்கள் கொடுத்திருக்கிறான். ஒன்று மக்கா மதீனா சிறப்பு. மக்கா மதீனா இறைவனை வணங்கி வருத. உங்கள் அத்தா பேர் என்ன? அலி ரஹ்மான். உங்கள் பேர் என்ன? அசீலா. எந்த தெருவு? அஸ்ஸலாமு அலைக்கும். நாம நின்னுகிட்டு இருக்கிறது சென்னை ஹைவே ரோடு. எந்த இடம்னு சொன்னா மயிலாடுதுறை மாவட்டம், குத்தாலம் வட்டம், திருவாவடுதுறை. இந்த திருவாவடுதுறைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க சில அடையாளங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு ஊர் என்ட்ரன்ஸ்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஆர்ச். இந்த ஆர்ச் கொஞ்சம் முன்னாடி இருந்தது. ரோடு அகலப்படுத்தும் போது அவங்களுக்கு இடையூறு இல்லாத வகையில அந்த ஆர்ச்சிய உள்பக்கமா நகர்த்தி புது பொலிவுடனும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் அமைச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாங்க ஊரை லைட்டா ஒரு ரவுண்டு சுத்தி பார்த்துட்டு மதரசாக்கு போவோம். ஏன் மதரசாக்கு போறோம் அப்படின்னா, திருவாவடுதுறை மக்தப் மதரசாக்களின் மாணவ மணிகளின் மிகவும் சிறப்பான முறையிலும் பிரம்மாண்ட அமைப்போடும் ரொம்பவும் தத்ரூபமான முறையில கிட்டத்தட்ட மாத கணக்குல உழைப்ப கொடுத்து ஒரு அழகிய இஸ்லாமிய கண்காட்சியை அமைச்சிருக்காங்க. அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைத்ததன் பேர்ல இத கண்டிப்பா நம்ம FRK ராயல் மீடியா சேனல்ல போடணும்
அப்படிங்கிறதுனால இன்றைக்கு நாம திருவாவடுதுறை வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மார்ச் 2024 தேதி 1, 2, 3 ஆகிய 3 தேதிகள்ல நடத்துறாங்க. அதுல எனக்கு 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு நேரம் ஒதுக்கி இருந்தாங்க. அந்த நேரத்துல கிரவுட் கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்தி ஃப்ரீ பண்ணி கொடுத்து தெளிவான முறையில வீடியோ எடுப்பதற்கு முழு சௌகரியமும் செஞ்சு கொடுத்திருந்தாங்க. அல்லாஹ் கரீம். இப்படி ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை அவ்வளவு எளிதா நடத்திடலாமா அப்படின்னா கண்டிப்பா நடத்த முடியாது. இதுல பல பேருடைய ஒத்துழைப்பும் உழைப்பும் மிக பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. குறிப்பா ஆலிம் பெருமக்கள், ஆலிமாக்கள், திருவாவடுதுறை நிர்வாக தலைவர்கள், மாணவர்களுடைய பெற்றோர்கள், மாணவர்கள், ஜமாத்தார்கள், மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை பேருக்கும் அல்லாஹ் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் எப்போதும் தருவானாக. ஆமீன். திருவாவடுதுறை சுற்று வட்டார பகுதிகளில் இப்படி ஒரு அழகிய இஸ்லாமிய கண்காட்சியை முதல் முறையாக அறிமுகப்படுத்திய பெருமை இந்த திருவாவடுதுறையை சேரும். இந்த காட்சியை பார்க்கிறதுக்கு அக்கம் பக்கத்துல உள்ள ஊர்கள்ல இருந்து, உதாரணமா திருமங்கலம், நரசிங்கம்பேட்டை, டி பண்டாரவடை போன்ற ஊர்கள்ல இருந்து மக்தப் மதரசா மாணவர்கள் வேணாக கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து சென்றது அழகாக இருந்தது. அந்த மாணவர்கள் சொன்னாங்க, எங்க ஊர்லயும் இதே மாதிரி நாங்களும் கண்காட்சி நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாங்க. கேட்கறதுக்கு அழகா இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முக்கிய புள்ளியாக இருந்த திருவாவடுதுறை தலைமை இமாமாக இருக்கும் ஷேக் முகமது ரஹீமி ஹஜ்ரத் அவர்கள் தேரிழந்தோர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரியில் பாடம் பெற்று பட்டம் வென்றவர்கள் என்பதை ஒரு தேரிழந்தூர்காரனா பெருமைப்படுறேன். மேலும் இந்த பெருமை தேரிழந்தோர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரிக்கும், அதன் முதல்வர்களுக்கும், அதன் பேராசிரியர்களுக்கும், அதன் நிர்வாகத்தார்களுக்கும் சேரும் என்பதை கண்ணியத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஐனுல் மக்தப் மதரசாவினுடைய ஆசிரியர் ஷேக் முகமது ரஹீமி பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் திருவாவடுதுறை ஐனுல் மக்தப் மதரசா மற்றும் அல் மதரசத்து ஹைருன் நிசா பெண்கள் அரபிக் கல்லூரி இணைந்து நடத்திய 2ஆம் ஆண்டு இஸ்லாமிய கண்காட்சி மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே. இதை உருவாக்கிய மிகவும் நல்ல முறையிலே ஆர்வத்தோடு கண்காட்சியை அமைத்த மாணவ கண்மணிகளுக்கும் மாணவி கண்மணிகளுக்கும் அதை நல்ல முறையிலே ஊக்குவித்த பெற்றோர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நீண்ட ஹயாத்தையும் நோயில்லாத வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா வழங்குவானாகவும், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஒரு இதை விடவும் மிகவும் சிறப்பான முறை நடைபெறுவதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாகவும். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஒத்துழைத்த நமதூர் முத்தவல்லி நாட்டாண்மை ஊர் ஜமாத்தார்கள் மற்றும் அல் மதரசத்து ஹைருன் நிசா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக கமிட்டி உறுப்பினர் அனைவர்களுக்கும் கண்காட்சிக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி பல்வேறு விதமான முறையிலே உடலாலும் பொருளாலும் உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்ல ஒரு சிறந்த கூலியை வழங்குவானாகவும் என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எங்களுடைய FRK ராயல் மீடியா யூடியூப் சேனலுக்கு அனுமதி தந்த திருவாவடுதுறை நிர்வாக தலைவர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் எங்களுடைய வீடியோ நிகழ்ச்சி தொடக்கம் முதல் நிறைவு வரை எங்களோடு இருந்து முழு ஒத்துழைப்பு தந்த ஷேக் முகமது ரஹீமி ஹஜ்ரத் அவர்களுக்கும், தலைமை உஸ்தாத் நூர்ஜஹான் ஆலிமா ராஷிதியா அவர்களுக்கும், உஸ்தாத் சலாமத் பிபி ஆலிமா ஹசனியா அவர்களுக்கும் எங்களுடைய சேனலின் சார்பாக துஆவையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரிய வீடியோவா இருக்கிறதுனால ஒரே வீடியோவை போட முடியல. ஆகையினால 3 பாகமா பிரிச்சு போடுறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி சொல்லுங்க. ஹஜ் முகமது மகனான் அகமது அப்துல்லா பேசுகிறேன். பள்ளிவாசல் திருவாவடுதுறை. நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மைத்தை ஐஸ்பட்டியில் வைக்கலாமா? உங்களில் ஒருவர் யாராவது இறந்து விட்டார்கள்னா அவர்களை நீண்ட நேரத்தில் வீட்டில் வைத்து உடனடியாக அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். மைத்தை ஐஸ்பட்டியில் வைப்பது நோக்கம்
தூர்வாடை வரக்கூடாது என்றனால்தான் ஐஸ்பட்டியில் வைக்கிறார்கள். ஆனால் மேற்கொண்ட ஹதீஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், தாமதம் படுத்துவதே கூடாது. எனவே ஐஸ்பட்டியில் வைப்பது கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த மையத்தை வந்து ஐஸ்பெட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அதோட காட்சி பொருள்லாம் கண்காட்சி ரொம்ப அழகாக அமைச்சிருக்கீங்க. எழுத்து ரொம்ப அழகாக வசனங்கள்லாம் இருக்குது. யாரும்மா செஞ்சது இதை? நானும் எங்களோட அம்மாவோட. சூப்பராக செஞ்சுருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், வாழ்த்துக்கள். இதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்களா? லாஸ்ட்டில் ஒரு 5ஆவது மாதத்தில் ஒரு முட்டை, நிறையா முட்டை இருக்கும், அதில் ஏதாவது ஒரு முட்டை உடையும். அந்த ஒரு முட்டையில் தான் குழந்தை உருவாகும். ஃபஸ்ட்டு தோல் உருவாகும் 6ஆவது மாதத்தில். அப்புறமா தோல் உருவாக எலும்புகள்லாம் வளர ஆரம்பிக்கும். எலும்புகள் வளர்ந்து அப்புறமா சதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். லாஸ்ட்டாக அல்லாஹ் மனிதன் என்று படைப்பை உருவாப்பான். மனித உருவாக்கத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், தேங்க்ஸ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் நசீம் ரஹ்மான். அத்தா பேர் என்னம்மா? காஜா நஜீபுதீன். எந்த தெருவு? மதினா தெரு. மதினா தெரு. சூப்பர்மா. என்ன செஞ்சுருக்கீங்க? மக்கா மதினா சிறப்பு. மக்கா மதினா இறைவனை வணங்கி வருத இறைவனை போல. அஸ்ஸலாமு அலைக்கும். இதெல்லாம் யாருமா செஞ்சது? நான், எங்கள் அக்கா. அக்கா ஹெல்ப் பண்ணாங்களா செய்யறதுக்கு? அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கொடுப்பான். இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க அக்கா ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நிறைய நன்மை கொடுப்பான். ஓகேப்பா, தேங்க்ஸ். சூப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. காபத்துல்லா புதுப்பிக்கப்பட்ட வரலாறு. காபாவை 6 முறை கட்டப்பட்டது. மலக்குகளால் முதல் முறை கட்டப்பட்டது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் புதுப்பிக்கப்பட்டது. நபி இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அவர்களால் புதுப்பிக்கப்பட்டது. குறைஷியர்களால் ஜாஹிலியா காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 25. ஹஜ்ஜாஜ் இப்னு நூமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் புதுப்பிக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் மற்றும் உம்ரா செய்யும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்களை பற்றி சொல்லுங்கள். முகமது இக்பால் அவருடைய மகனார். மூயி இஜாஸ் அகமது, மதினா தெரு, திருவாவடுதுறை. பாலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சூப்பராக இருந்தது. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமீமுன் அன்சாரி அவர்கள் மகனார். டி முகமது பிலால், தெரு பள்ளிவாசல் தெரு, திருவாவடுதுறை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஸ் ரபிங் மகனார். முஸம்மில், தெரு பள்ளியாஸ் தெரு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாகுல் அமீன் அவர் மகனார். எஸ் ஜாசிஃப், தெரு மைன் ரோடு, திருவாவடுதுறை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜெயபர் சாதிகள் மகனார். ஜே அப்துல்லா, தெரு பள்ளிவாசல் தெரு, திருவாவடுதுறை. ஜகபர் அலி மகனார். ஜே முகமது ஜாசிம், பள்ளிவாசல் தெரு, திருவாவடுதுறை. இந்த காபத்துல்லாவை செஞ்சு எங்கள் ஃப்ரெண்டோட அக்கா தான் செஞ்சாங்க. அதனால் அப்துல்லா அக்கா தான் ஃப்ரெண்டு தான் செஞ்சாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த காபத்துல்லா நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சீங்க? 6 பேர் செஞ்சு. 6 பேரா? 6 பேர் பேரை சொல்லிட்டீங்க. ஓகே. எத்தனை நாள் செஞ்சீங்க? அதை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 2 வாரம் ஆச்சு. 2 வாரம். ரொம்ப சிரமப்பட்டுருப்பீங்க. அதோட ரிசல்ட் எல்லாம் அழகாக கொடுத்துருக்கான். சூப்பராக இருக்குது. அருமையான ரிசல்ட்டை கொடுத்துருக்கான். பார்க்குறதுக்கு காபத்துல்லா பார்க்குற மாதிரி, நேரில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வருது. சாதாரணமாக காபத்துல்லா கிட்ட நம்ம முதல்ல போகும்போது எப்படி நம்ம கண்ணெல்லாம் கலங்கும், அதுமாரி கிட்டன்னு பார்க்கும்போது அந்த கண்ணை கலங்குற அந்த ஃபீலிங் வருது நமக்கு. நம்ம சூப்பராக செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். அல்லாஹ் அதுக்குள்ள நல்கூலி கொடுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு.
அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி சொல்லுங்க. வானத்தில் ஓதும் துவா. அத்தா பேர் என்னம்மா? சாவுல் அமீன். சாவுல் அமீன். உங்கள் பேர்? ஃபாஹிம். வாஹிபா? ஃபாஹிம். என்னம்மா? வாஹிமா? ஓகே, சூப்பர் பேர். அல்ஹம்துலில்லாஹ். எந்த தெருவுமா? திருவாரூர். ஓகே, சூப்பர். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? வாகனத்தில் ஓதும் துவா. ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். வாகனத்தில் ஓதும் துவா. எந்த வாகனத்தில் போனாலும் இந்த துவா ஓதிட்டு தான் புறப்படணும். அல்லாஹ் பாதுகாப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ளைட் துபாய் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸா? சூப்பராக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜாபர் சாதிக் அவர்களின் மகனார் சைஃபான் ரஷீத், மதினா தெரு. இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸா யார் கட்டினாங்கன்னா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரமை கட்டினாங்க. அதாவது மக்காவை கட்டினாங்க. மக்காவுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் கட்டுறதுக்கு எவ்வளோ தூரம்னா 40 வருஷங்கள். ஃபஸ்ட்டு இப்போலாம் நம்ம மஸ்ஜிதுல் ஹரமை நோக்கி தான் நம்ம கிப்லா முன்னோக்கி தொழுகிறோம். இதுக்கும் முன்னாடி மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் 17 மாதங்களாக அப்போ உள்ள முஸ்லீம்கள்லாம் தொழுதுருக்காங்க. அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தெளிவான சான்றுகள் குரான்லேயே அல்லாஹ் தரான். 17வது சூரா வசனம் 1. அதில் அல்லாஹ் தெளிவான இதெல்லாம் கொடுத்துருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நிறைய பேருக்கு மேராஜ் இரவு தெரியும். மேராஜ் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா தொழுதுகிட்டு இருக்கும் போது அல்லாஹ் புராக் என்ற வாகனத்தின் மேல் ஏற்றி இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மேலே இறக்கி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராயல் மேராஜ் அந்த இரவுக்கு போனாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் நரகத்தையும் பார்த்தாங்க. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலும் மதுவும் கொடுத்தார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எடுத்தாங்கன்னா பாலை எடுத்தாங்க. அல்லாஹ் 3 பள்ளிவாசல்கள் புனிதமான பள்ளிவாசல்கள், அதாவது 3 பள்ளிவாசல்கள் பிரயாணம் செய்வதற்கு அனுமதி உண்டு. எந்த பள்ளிவாசலுக்கு என்றால் மஸ்ஜிதுல் ஹரம், அதாவது மக்காவுக்கு. 2வது மஸ்ஜிது நபவி, அதாவது மதீனா. 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான். மஸ்ஜிதுல் அக்ஸா நிறைய சிறப்புகள் இருக்குது. ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாவே தெளிவான சான்றுகள் கொடுக்குறேன் என்றால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போகிறப்ப ஒரு 6 அத்தாட்சிகளை சொன்னாங்க. அதில் முதல்ல சாட்சி என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம், அடுத்த வருஷம் நான் இறந்து போவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்து 2வது அத்தாட்சியாக என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் நம்ம சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அல்லாஹ் இந்த உலகம் அழியத்துக்குள்ளே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவோட முஸ்லீம்களோட கையில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவோட சாவி இருக்கும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் சில இதில் குறிப்பிட்டிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருமா செஞ்சது? சமீக்கா, அப்புறம் ஃபதீனா, உஜேர்னா, அடுத்தது ஃப்ரெண்டு, ஒரு 4 பேர் செஞ்சிடும். ஜப்பர் சாதிக்கின் மகனார் சமீக் ரஹ்மான், மத்னா தெரு. ஹஜி முகமதுடைய மகனார் ஹெச் முகமது உசைர், ஹாஜியார் தெரு. அல்லமீன் மகனார் அல்ஃபத்தின், மெயின் ரோடு. அஸ்ஸலாமு அலைக்கும். இதை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? செய்கிறதுக்கு 3 வாரம் முடியாது. எங்கள் அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க, நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. வாங்கி கொடுத்ததான் நாங்கள் ஒரு 3 வாரம் 3 வாரக்குள்ளேயே செஞ்சுட்டாங்க.
ஹெல்ப் பண்ண உங்கள் அம்மாவுக்கும் எல்லா ரஹமத்தும் எல்லா பறக்கத்தும் கண்டிப்பாக செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதை செய்கிறதுங்கிறது அவ்வளோ சின்ன இது கிடையாது. நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருப்போம், உள்ளே ஏதாவது சப்போஸ் மறந்துடுவோம். அந்த மாதிரிலாம் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் பக்காவாக சூப்பர், எதையும் மறக்காமல் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே கொண்டு வந்தீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எம் சாதிக் பச்சா அவரோட மகனார் எஸ் முகமது சிர்ஹான், திருவாடுதுறை. நாம் இப்போ நகம் வெட்டுதலின் சுண்ணத்துகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடது கை கல்மா விரல்னு ஆரம்பித்து அதே இடது கை கட்டை விரலை முடிக்கணும். அடுத்து காலுக்கு போகலாம். காலில் வலது கால் சுண்டு விரலில் ஆரம்பித்து இடது கால் சுண்டு விரலேருந்து முடிக்கணும். இப்படி தான் நம்ம நகம் வெட்டணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சூப்பராக செஞ்சுருக்கீங்க. யாரும்மா செஞ்சது இதெல்லாம்? நான் தான் செஞ்சேன். செய்யறது எத்தனை நாள் ஆச்சு? இது செய்கிறதுக்கு ஒரு 2 நாள் இருக்கும். 2 நாள் சிரமப்பட்டு செஞ்சாலும் ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு. அழகாக செஞ்சுருங்க. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹஜ்ஜி முகமதுவின் மகனார் ஹஜ் முகமது அர்ஷத், ஐயோபி மெயின் ரோடு, திருவாவடுதுறை. இறந்தவங்களுக்கு பின் 3 விஷயங்கள் பின்பற்ற வேண்டும். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களுடைய குடும்பம், அடுத்தது என்னென்னா அவங்களுடைய செல்வம், அடுத்தது 3வது என்னென்னா அவங்க செஞ்ச அமல். அந்த 3 விஷயங்கள்லேருந்து 2 விஷயம் அவங்கள விட்டு போயிடும். அது என்னென்ன விஷயங்கள்னால் அவங்களுடைய குடும்பம், அடுத்து அவங்களுடைய செல்வம், அது அவங்கள விட்டு போயிடும். அவங்க செஞ்ச அமல் மட்டும் தான் அவங்க கூடயே இருக்கும். நம்மளும் நிறைய அமல் செய்து தொழுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் தாயும் நானும் சேர்ந்து செஞ்சது. அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக செஞ்சுருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. காஜா மைதீன் மகனார் கே சுஹேல்கான், மதினா தெரு, திருவாவடுதுறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கொண்ட போட்ட வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நங்களும் ஒரு அரசன் இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்னாங்க, நான் அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லா மக்களும் சொன்னாங்க, இவங்களை நெருப்பு குண்டத்தில் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவரோட தூதர்லாம் கேட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களை நாங்கள் காப்பாற்றுவா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சலாமை கொடு, அது அப்படியே நெருப்பு குளிர்ச்சி ஆகிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் குளிர்ச்சி ஆகிடுச்சு. அவங்க 40 நாள் கழித்து வெளில வந்தபோது சொன்னாங்க, எனக்கு வெளில இருக்கிறதோட உள்ளே கிளம்பும்போது தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இது யாரும்மா செஞ்சீங்க? நானும் என் தாயும் செஞ்சோம். சேர்த்து எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. பொருளெல்லாம் சூப்பராக கலெக்ஷன் பண்ணிடுறீங்க. ஏன்னா இந்த பொருள்லாம் நார்மலாக இப்போ நம்ம இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வாங்கி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை பற்றி சொல்லுங்கள். ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் 3 விஷயங்கள். பெற்றோரை கண்ணியப்படுத்தாக கவனிக்காத பிள்ளைகளுக்கு நாசம் உண்டாகட்டும். ஆமீன். ரமலான் மாதம் வந்து பாவமனை தேடாதவருக்கு நாசம் உண்டாகட்டும். ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை கேட்டு சலாம் சொல்லாதவருக்கு நாசம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இது செய்து எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. 2 நாள். 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கீங்க. அருமையான ஒயரிங், பேட்டரி கனெக்ஷன், லைட்டிங்கு, பேப்பர்ஸு, பிளானிங் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குமா. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. முஜிபுர் ரஹ்மான் மகனார் முகமது தஸ்லீம், பள்ளிக்கூடத்து, திருவாடுதுறை. முன் கைகளை கழுவவும், மூக்கை சுத்தப்படுத்தவும், வாய் கொப்பளிக்கவும், முகத்தை கழுவவும்,
கைகளை முழங்கை வரை கழுவவும், தலையில் மசில் செய்யவும், கால்களை மசில் செய்யவும், கால்களை கழுவவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முகமது சமீர் மகனார் முகமது சமீர். கியாமத்தின் அடையாளங்கள்: குடிசைகள் கோபுரமாகும். மகளின் தயவில் தாய். பாலைவனம் சோலைவனங்களாக மாறிவிடும். பெண்கள் ஆடை அணியும் நிறுவனம். இதெல்லாம் யாரம்மா செஞ்சது? நான் மட்டும். அருமையாக இருக்குது. சூப்பராக நல்லா பிளேஸ்மெண்ட்லாம் பக்காவாக பண்ணியிருக்கீங்க. பேப்பர் ஒர்க்லாம் அருமையாக இருக்குது. சூப்பர், வாழ்த்துக்கள்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் தாலா பரகாத்துஹு. சாதிக் பாட்சா மாவன். நான் முகமது ஃபாஜில். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபி நூஹு அலைஹிஸ்ஸலாம் கப்பலும். நபி காலத்தில் மக்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கினார்கள். தெய்வ நம்பிக்கையும் கிடையாது, சிலையை வணங்கவும் கிடையாது. மக்களின் சிறந்த மனிதர்கள் சிலர் இறந்த பின் அவர்களிடம் மண் அறைகளையும் அடையாளங்களையும் வைத்து கல்லறைகளை வணங்குவார்கள். உருவங்களை வரைய தொடங்கினார்கள். சிலையாக வடிவமைத்து வணங்கினார்கள். இந்த சிலையை வணக்கத்தை எதிர்த்து தீவிரமாக நீண்ட நாள் பிரச்சாரத்தை செய்தார்கள். நூஹு நபி 950 வருடம் உலகில் வாழ்ந்தார்கள். சிலையை வணக்கத்தில் நூஹு நபி பிரச்சாரத்தை யாரும் கேட்கவில்லை. அவர்கள் பேசினால் கல்லை தூக்கி எறிகிறார்கள். கல்லை தூக்கி எறிகிறார்கள். இந்த இரத்தத்தை கைகளால் கேட்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கீங்க ராஜா. இதில் ஒரு ஸ்டெப்பு செய்யறதே கஷ்டம், 3 ஸ்டெப்பு பக்காவாக செஞ்சுருக்கீங்க. யார் யார் செஞ்சீங்க அதை? நானும் எங்கள் அம்மாவும். அருமையாக இருக்குது. எத்தனை நாள் ஆச்சு செய்கிறதுக்கு? இதுக்கு செய்யறது 1 வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரங்கிறது கம்மி தான். இப்போ நான்லாம் செஞ்சேனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இழுத்துறோம். அருமையாக சூப்பராக செஞ்சுருக்கீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள்மா. தஸ்லீம் மகனார் முகமது தகஃபீல். கை கால் முஜை கழுவுதல். ஃபாலுகள் முகத்தை கழுவ வேண்டும். நெட்டியிலிருந்து தாமங்கட்டை வரையும் கழுவுதல். இடதுகாடு சோனையிலிருந்து வலதுகாடு சோனை வரையும் கழுவுதல். கையை முழங்கை வரையும் கழுவுதல். தலையில் 4 பகுதி ஒரு பகுதியை மசாஜ் செய்ய வேண்டும். காலை நன்றாக தேய்ச்சி கழுவ வேண்டும். சுன்னத்துக்கள்: கையை மணிக்கட்டு வரையும் கழுவுதல். வாயை நன்றாக பிழுக்க வேண்டும். நாசிக்கு நீர் செலுத்த வேண்டும். காதை மசாஜ் செய்ய வேண்டும். காலை மணிக்கட்டு வரையும் கழுவுதல். ஒரு உறுப்புகள் 3 தடவை செஞ்சால் சுன்னத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இது யாரும்மா செஞ்சது? அம்மாவும். நீங்களும் உங்கள் அம்மா செஞ்சுருக்கீங்க. அருமையாக செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கும் நன்மை கிடைக்கும், உங்கள் அம்மாவுக்கும் நன்மை நிறையா கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். போதும்.
குரானில் கூறப்பட்டுள்ள பழங்கள் அதை பற்றினது. ஜெய்துன் ஆலிவ், தீனுன் அத்திப்பழம், தம்ரூன் பெருச்சம்பழம், இன்புன் திராட்சைப்பழம், ரும்மானுன் மாதுளை பழம், மௌசுன் வாழைப்பழம், நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றின ஒரு வரலாறு பிள்ளைங்க ரொம்ப அழகாக தத்ரூபான முறையில் செய்முறையில் விளக்கியிருக்காங்க. இந்த சின்ன குழந்தைங்க சிறு இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு நாலேஜை யூஸ் பண்ணி ரொம்ப அழகான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பெரியவங்க செஞ்சால் கூட இந்த அளவுக்கு இதில் பாதி செஞ்சுருப்போமான்னு டவுட்டு. நான் சில்லமா சுபஹானல்லா. நல்லா வருங்காலத்தில் இந்த குழந்தைங்களுக்கு இது போல் 1000 மடங்கு திறனையும் கல்வியும் அதிகப்படுத்தி கொடுக்கணும். இந்த பாருங்கள், அந்த கப்பலோட வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை கட் பண்ணதாக இருக்கட்டும், அதை ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், கம் பண்ணதாக இருக்கட்டும், சுபஹானல்லா ரொம்ப அருமையாக. அந்த தண்ணியில் அந்த மூழ்கிறத பாருங்கள் எவ்வளோ அழகாக, சுபஹானல்லா. தண்ணியில் அந்த தண்ணிக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி அதில் மனிதனை நிறுத்தி தண்ணி அடிச்சிட்டு போகிற மாதிரி சூப்பர் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். நம்மலாம் யூடியூப்பில் ஷார்ட்ஸு பார்க்குறோம். அதில் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது நிறைய வரமுறை இருக்குது. கண்ணாமண்ணு பார்க்கக்கூடாது. மார்க்க சம்மந்தமாக, அறிவு சம்மந்தமாக, படிப்பு சம்மந்தமாக உள்ளது மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாத பொழுதுபோக்கு அம்சங்களை நம்ம பார்த்து தீமையை சம்பாரிச்சிக்கணும். அதுக்காக ஒரு குழந்தை எழுதியிருக்கு அழகான முறையில் செய்முறையாக. பிக்சர்ஸு, பேனர்ஸு, மூளை எப்படி கெட்டு போகுதுன்னு பிள்ளைங்க ப்ராஜெக்ட் மூலமாக காமிச்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ். உங்களை பற்றி சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஜி முகமது இப்சான் சொல்லுகிறேன். 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜி. அஸ்ஸலாமு அலைக்கும். 5 கடமைகளை இந்த குழந்தை சொன்னது மட்டும் இல்லாமல் அதை பிரமிடு மாதிரி நம்ம காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய கீழே பாருங்கள் சுபஹான் நல்லா சூப்பராக அதோட பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 கலிமாவை மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். யாரும்மா செஞ்சது இதை? அம்மா. உங்கள் அம்மா. நீங்களே ஹெல்ப் பண்ணீங்களா அம்மாவுக்கு? ஓகே, சூப்பர். அருமையாக செஞ்சுருக்கீங்க. பிரமிடும் பண்ணியிருக்கீங்க, பிக்சரைஸ் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சூப்பராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துக்கள்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உலகத்தில் நபிமார்கள் அதிகமான குற்றத்தை செய்தவர்களுக்கு நரகமும், அதிகமான நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கமும் தெரிவித்திருக்கிறார்கள். உலகத்தில் முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வாழாதவர்களுக்கு நரகம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த உலகத்தில் நபிமார்கள் அதிகமான குற்றத்தை செய்தவர்களுக்கு நரகமும், அதிகமான நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கமும் தெரிவித்திருக்கிறார்கள். உலகத்தில் முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வாழாதவர்களுக்கு நரகத்தில் நெருப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. யாரும்மா செஞ்சது? அம்மா. நீங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? சூப்பராக செஞ்சுருக்கீங்க. ஆக்சுவலி இந்த நரகத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப பயம் வருது. இந்த மாதிரி நரகத்தை பார்த்தாக்க நமக்கு பாவம் செய்யணும்னு தோணாது. ஓகே, தொட்டு பார்த்தா சுடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு உள்ள ரணகலமாக இருக்குது. அப்பா, வண்டு, நட்டுவாக்கிளி, தேள்,
எல்லா இதுவும் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கணும்? பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வழியில் போகக்கூடாது, அல்லாவோட அச்சம் இருக்கணும். அதிகமாக நன்மையை செஞ்சோம்னாக்க இதில் நம்ம காப்பாற்றிக்கலாம். ஓகேவா? அத்தா பேர் என்னம்மா? ரியாஸ். ரியாஸா? உங்கள் பேர்? முகமது தகசீன். எந்த தெருவு? பழையாஸ் தெரு. ஓகே, சூப்பர். அருமையாக செஞ்சுருக்கீங்க. ரொம்ப அழகாக அல்லாவோட அச்சத்தை ஏற்படுத்துறீங்க. இதை கொடுத்து வாழ்த்துக்கலாம். அழகான முறையில் ஒரு பக்கம் தாஜ்மஹால், ஒரு பக்கம் காபத்துல்லா, மக்கள் வளம் வர கூட்டம். ஹஜரத் இந்த முபீனுடைய மகனார் அகமதுங்கிறவன், அதாவது முபீனுடைய பையன் அகமது, முபீனுடைய பையன் முகமது, ஜெயிலானுடைய மகனார் அகமது, 2 பேரும் செஞ்சுருக்காங்க. 2 பசங்க இங்கே வெளியே நிற்கிறாங்க. நம்மளுக்கு வரட்டும், அறிமுகப்படுத்துகிறேன் இன்ஷா அல்லாஹ். அவங்களோட படைப்புகளை பார்ப்போம். கடை 19 ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. தம்பி அந்த பேப்பரை எடுத்துருமா, மேலே பறந்து கிடக்கு பாருங்கள். அது இந்த ப்ராஜெக்டுக்குள்ள பேப்பரா? அப்படியே காட்டுங்க, கேமராவில் காட்டுமா? இங்கே இருக்க பேர்லாம் நான் கூட கன்ஃபியூஸ் ஆனேன். ஒன்று அப்படியே காட்டுங்க. அஹ்மத் ஜாசிம் முகமது மாஜித். சூப்பர், ஆளுமையாக செஞ்சுருக்காங்க. தண்ணீர் அருந்தும் சுன்னத்துக்கள், எப்படி நம்ம தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கிற முறை என்ன அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்காக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம மார்க்கம் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது. ஆக்சுவலி அறிவியல் பூர்வமாக, அதாவது சயின்ஸ் பிரகாரம் இப்படி தான் குடிக்கணும். இந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடலில் சேஃப்டியோடு குடிக்கிறது. இது செஞ்சது யாருமா? நவ்வாருங்கிற பையன் செஞ்சுருக்காப்புல. அவங்க அத்தா பேர் என்ன? பஹ்ருத்தீன். அவங்களுடைய பள்ளிக்கூடத்தர் பஹ்ருத்தீன் அவங்களுடைய மகனார் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு. அவர் இப்போ இங்கே இந்த பக்கம் நிற்கிறாரு தெரில. இன்ஷால்லா அவர் கண்ணில் பட்டாரும் அறிமுகப்படுத்துகிறேன் இன்ஷால்லா. நீங்கள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் மிகப்பெரிய உயரமான கடிகார கோபுரம் சவுதி அரேபியாவில் உள்ள புனிதமான மக்காவில் உள்ளது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாளிகை இருந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதுக்கு பள்ளிவாசலும் உள்ளது. அதில் 4 பக்கமும் அல்லாஹ் பெயர்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. 30 தளங்கள் உள்ளப்பட்டுள்ளது. இது உயரம் 40 அடி. யார் யாருமா செஞ்சீங்க? இது அம்மா மட்டும் தான். நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா? நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா? சூப்பர், ஓகே. அருமையாக செஞ்சுருங்க. ஜென்ரல் நாலேஜ் அருமையான டவர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சிந்தனை பண்ணியிருக்கீங்க. டிஃப்ரெண்ட் பொருள். கிளாக் டவர், அந்த நீங்கள் கட்டின கிளாக் டவர் அங்கே சவுதியில் இருக்கிற ஒரிஜினல் கிளாக் டவர் பெருசாக இருக்கும் போல இருக்குது. மாஷா அல்லாஹ், சூப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் இன்று உங்களிடம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மனித உடல், சுவாசம் மற்றும் உணவு மண்டலம். அல்லாஹ் நமக்கு 2 குழாய்கள் கொடுத்திருக்கிறான். ஒன்று உணவு குழாய், 2வது சுவாச குழாய். 2 குழாய்களுமே பக்கத்தில் தான் உள்ளது. நாம் சாப்பிடும் சாப்பாடு உணவு குழாய் வழியாக நமது வயிற்றுக்கு செல்கிறது. நாம் சுவாசிக்கும் காற்று நமது நுரையீரலுக்கு செல்கிறது. நாம் சாப்பிடும்போது உணவு மூச்சு குழாய்க்கு சென்றால் தான் புறக்கேறுகிறது. அல்லாஹ் 2 குழாய்களுக்கும் நடுவில் ஒரு திரை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அழகிய படைப்பாளன். அவனிடமே அனைத்து சக்திகளும் உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. யாருமா செஞ்சீங்க? இது அக்காவும் அம்மாவும் செஞ்சாங்க, நான் ஹெல்ப் பண்ணேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. சூப்பர், அருமையாக செஞ்சுருக்கீங்க. நான் உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அல்லாஹ்கிட்ட ரொம்ப நன்மை செய்யணும்னு ஆசைப்படுவோம். உடல் ஆரோக்கியம் வேணும்ல செய்கிறதுக்கு. ஹஜ்ஜி செய்யணும்னா உடம்பு ஆரோக்கியம் வேணும், நோன்பு வைக்கணும், நம்ம உடம்பு ஆரோக்கியம் வேணும், தொழுகிறதுக்கு உடம்பு ஆரோக்கியம் வேணும். அப்போது நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸு ரொம்ப சூப்பரான டீட்டெயில்ஸு. சூப்பர், வாழ்த்துக்கள்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நீதியான அரசன் அல்லாஹ்வின் வணக்கத்தில் ஊறி திளைந்த வாலிபன் இவர். பள்ளியுடன் இதில் யாருமா செஞ்சது? எங்கள் அம்மா. அம்மா மட்டும் தான். நீங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா?
ஓகே, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு தலைவரெல்லாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எக்ஸ்பிளைன் சூப்பராக இருக்குமா. அத்தா பேர் என்ன? ரியாசுதீன். ரியாசுதீன். உங்கள் பேர்? முகமது சாஜில். முகமது சாஜிலா? முகமது சாஜில். இந்த தெருவு? ஐஓபி மெயின் ரோடு. ஐஓபி மெயின் ரோடு. ஓகே, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். இப்படி தான் வந்துடுங்க. மாஷா அல்லா, மாஷா அல்லா. இந்த லாஸ்ட்லேருந்து பில்டிங்கோட அந்த லாஸ்ட்டு வரைக்கும் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் பசங்க செஞ்சுருக்காங்க. எத்தனை பேர் செஞ்சீங்க? ஆ, 3 பேர் சேர்ந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு. மாஷா அல்லா, ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சுருப்பாங்கன்னு தெரியுது பார்க்கும் பொழுது. ஆனால் அந்த அளவுக்கு ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக இருக்குது. அந்த பையன்ட்டி டீட்டெயில்ஸ் கேட்போம். எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படியே? இது வந்து சூரத்துல் ஃபாத்திஹா தோற்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னா தோற்றுவாய். இது வந்து சூரத்துல் பக்கரா பசுமாடு. இது வந்து இம்ரானின் சந்ததிகள் அந்த வீடு. இது வந்து சிகரங்கள். இது வந்து போரில் கிடைத்த வெற்றி பொருள்கள். இது வந்து தௌபானா பாவ மன்னிப்பு தேடுதல். இது வந்து சூரத்து யூனுஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீன் அவங்க வச்சுருக்காங்க கடல்லேருந்து. இது வந்து ஹூது கூட்டாரத்தின் கூடாரம். சூரத்துல் ஹூதுக்கு அந்த கூடாரம். இது வந்து சூரத்து யூசுஃப்க்கு அந்த கிணறு, யூசுஃப் கிணறு. இது வந்து இடி மின்னல். இது வந்து சூரத்துல் இப்ராஹிம்க்கு. இது வந்து கண்ணியமிக்க இரவு, நல்ல இரவு. இது வந்து எழுத்துக்கோள். இது வந்து பேனா. இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண மயில் இறகுகள். சூரத்து நூஹ் கப்பல். இது வந்து விவாகரத்து. இது வந்து அனுப்பப்படுபவை. இது வந்து நிச்சயமானது மையத்து. இது வந்து அளவற்ற அருளாளன் அர்-ரஹ்மான் சூரா. இது வந்து அசர் காலம்னா கடிகாரம். இது வந்து அஸ்ஸாரானா கவிஞர்கள். அப்துல்லா இப்னு ஹஸ்ஸான் இப்னு சாவித் காஃபுன் மாலிக். இது வந்து மிக்க மேலானவன் அல்லாஹ். இது வந்து சூரத்துல் ஃபீல்னா யானை வந்து மக்கா கிட்ட வராமல். இது வந்து மறுமை நாள் ஆட்சி. சூரியன் மேலில் தஜ்ஜால் வருகை. இது வந்து மலைப்பாறை, 2 மலைப்பாறை அல்ல. இது வந்து தேனி கொடுமரி. இது வந்து இஸ்ராயலின் சந்ததிகள் நிறைய பேர் பேசுகிறாங்க. இது வந்து அம்பியானா நபிமார்கள். இது வந்து சூரத்துல் மரியமுக்கு இந்த மரியம் நிற்கிறாங்க. இது வந்து சூரத்து தாஹா. சூரத்துல் கௌஃபுக்கு குகை. இது வந்து ஈமான் கொண்டவர்கள். இது சூரத்துல் ஹஜ்ஜுக்கு இந்த இது ஹஜ்ஜு கஅபத்துல்லா. இது வந்து நவார். இது வந்து பேரொளி. இது வந்து நஃபீல் எறும்புகள். சூரத்துல் காஃப் அந்த காஃப். இது வந்து ஃபதா வெற்றி. இந்த இது சவார கலந்தோசித்தல் பேசுகிற மாதிரி. இது வந்து ஃபர்கான் பிரித்தறிவித்தல். இது வந்து சிலந்தி பூச்சி அன்கபூத் சிலந்தி பூச்சி. இது வந்து சூரத்து சாது. இது வந்து சிரம் பணிதல். சஜிதா யார் யாருக்கெல்லாம் சொல்லலாம்? நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ்க்காக. அல்லாஹ்க்கு மட்டும்தான். அல்லாஹ்க்கு மட்டும் சஜிதா செய்யணும். சூரத்து யாசின். சூரத்துல் இது ஹஜ்ரத். இது அறைகள் ரூம். குர்ஆனின் இதயம் யாசின். இது வந்து பொன் அலங்காரம். இந்த செயின் 24 கேரட் கோல்டு. அணிவகுப்புகள் நபிமார்கள் ஷஹாபாக்கள் அம்பியாக்கள். இது வந்து வரலாறுகள். அந்த புக்கில் வரலாறுகள். இது வந்து நஜ்முனா நட்சத்திரம். இது வேணா
ஹதியாதுனா இரும்பு. இது வந்து ரோமானிய பேரரசு. சூரத்துல் லுக்மான். கூட்டங்கள். இது வந்து தௌராதுனா மலை. இது வந்து தஹான் புகை. இது வந்து உயர்வழிகள்னால் அந்த படிக்கட்டு உயர்வழிகள். இது வந்து ஹமாதுனா வெள்ளிக்கிழமை, இந்த ஆடு மாடு கோழி முட்டை. இது வந்து சூரது ஜின்கள். இது வந்து ஹக்காக் மணல் திட்டுகள். இது வந்து பராஹுஸ் கிரகங்கள். இது வந்து பலஜ் நகரம். நகரம் அதென்ன பில்டிங் புர்ஜ் கலிஃபாவா? நகரம் செஞ்சிருக்கீங்க. ஹலக்னா ரத்தக்கட்டி. என்ன கட்டி? ரத்தக்கட்டி. ஓகே. இது வந்து அற்ப பொருள்கள், காசு பணம் அந்த செயின்லாம். இதுனாலே நம்ம விட்டு போற பொருள். நம்ம போட்டு நேரமா வர போறது இல்ல. அருமையா வச்சிருக்கீங்க. அடுத்து அல் வகாத் மாபெரும் நிகழ்ச்சி. ஃபஜ்ர்னா விடியற் காலை. இது வந்து கம்ரனா சந்திரன். இது வந்து அல் தைனா அத்திப்பழம். இது வந்து அளவு நிறைவில் மோசம் செய்த திராசு. இதெல்லாம் யார் செஞ்சீங்க? நானு, அம்மா, அக்கா மொத்தம். இது எல்லாம் செஞ்சு பொருளெல்லாம் கலெக்ஷன் பண்ணி முடிச்சு ஸ்டார்டிங்கில் எண்டு வரைக்கும் எத்தனை நாள் எடுத்தது? ஒரு 25 நாள் 30 நாள் இருக்கும். 20-35 நாளுங்கிறது கம்மி தான். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் கலெக்ஷன் பண்ணி ட்ராயிங் பண்ணி செட்டப் பண்ணி கால்குலேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அக்காலாம் செஞ்சுருக்கீங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய எல்லா நலமும் எல்லா வளமும் எப்போதும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வீடு. அவங்க ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்தாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டிருந்தா எவ்வளவோ செஞ்சுருப்பான். ஆனால் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கல. அதனால் ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்துட்டாங்க. தொழுறத்துக்கு கூட இடம் இல்லாமல் ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்துட்டாங்க. முன்னொரு காலத்தில் அவங்க வீட்டில் விளக்குகளிலிருந்து ஆயிஷா ரலி அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். இது யார் யாருமா செஞ்சீங்க? நானும் எங்கள் அக்காவும். அக்கா பேர் என்ன? ரஸ்மிஹா. நீங்களும் அக்காவும் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. வாழ்த்துக்கள். உள்ள குரான்லாம் வச்சுருக்கீங்க. அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. சூப்பராக இருக்குமா. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபாத்திமா லலேலாஹு வீடு. ஃபாத்திமா லலேலாஹு வீடு ரொம்ப ஏழை. அவங்க வீடு ரொம்ப இதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாமளும் அதே மாதிரி வாழணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அத்தா பேர் என்னம்மா? எனக்கு அக்கா இல்லை, எங்கள் அண்ணன் இருக்காங்க. எங்கள் அண்ணன் தான் செஞ்சு கொடுத்தாங்க. இல்லைம்மா அத்தா தந்த அத்தா பேர் வந்து முஜிபுர் ரஹ்மான். யார் யார் செஞ்சீங்க அதை? எங்கள் அண்ணன் செஞ்சு கொடுத்தா. அண்ணன் பேர் என்ன? ஜாவுதி அண்ணா, இமாம்தி அண்ணன். செஞ்சு கொடுத்தாங்களா? உங்கள் பேர் என்ன? சமீரா பானு. சமீரா பானு. நீங்கள் உங்கள் அண்ணன் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இது செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 3 நாள் இருக்கும். 3 நாளுங்கிறது இப்போ 3 நாளில் செஞ்சு முடிச்சு பெரிய விஷயந்தான். அருமையாக செஞ்சுறீங்க. சூப்பராக இருக்குது. உங்கள் அத்தா பேர் என்னம்மா? முஜிபுர் ரஹ்மானா? உங்கள் பேர்? நூர் முஜைனா. எந்த தெருவு? ஐயோபி மெயின் ரோட். சூப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனே மொத்த வார்த்தைகள் 27,000.
ஆண் பெண் 23, கோடி காலம் ஆடி காலம் 1, நரகம் சொர்க்கம் 23, மலக்குகள் சைத்தான்கள் 23. உங்கள் அத்தா பேர் என்னம்மா? சாய். உங்கள் பேர்? தஸ்னா. எந்த தெருவு? திருவாதிரை. திருவாரூர் தெருவா? சூப்பராக சொன்னீங்க. எங்கேயாச்சும் அட்ரஸ் சொல்கிறதுங்க தான் அழைச்சிட்டு போகணும், அழகாக சொல்லுவீங்கல்ல. சூப்பர், ஓகேம்மா. இதெல்லாம் யாரும்மா செஞ்சது? எங்கள் அம்மா. நீங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? ஹெல்ப் பண்ணலையா? பாவம் தானே, அவங்க கையெல்லாம் வலிக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. உங்களுக்காக தானே செய்கிறாங்க. எங்கள் அம்மா ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தேன். வா, அதான் ஹெல்ப்பு. அதான் மாதிரி அம்மா என்ன ஒர்க் பண்ணாலும் நீங்கள் கூட ஹெல்ப் பண்ணணும். அது எல்லாம் நிறைய நன்மையை கொடுப்பான். ஓகேவா? அம்மாவுக்கு அத்தாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாக்கா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளை. நிறைய நன்மை கிடைக்கும். ஓகேவா? இனிமேல் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் கடமைகள் 5. 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத்து, 5வது ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அத்தா பேர் என்ன? அலி ரஹமான். உங்கள் பேர் என்ன? அசீலா. எந்த தெருவு? பழையாச்சி தெருவு. யார் யார் செஞ்சா? நானே எங்கள் அம்மாவும் சேர்ந்து எத்தனை நாளில் செஞ்சீங்க? 2 நாளில். 2 நாளில். 2 நாள்லேயே வா. ஐய், இவ்வளோ ஒர்க்கு 2 நாளில் சூப்பராக இருந்துருக்க. டிஃப்ரெண்ட்டாக களிமா அதெல்லாம் வந்து நம்ம படித்தா கூட சமயத்தில் மறந்து போயிடும். களிமா 1ஆம் களிமா 2ஆம் களிமா. ஆனால் இப்படி பிக்சர் வைஸ் பண்ணாக்கா மனசுலேயே மைண்ட்லேயே நிற்கும். நம்ம சீக்கிரம் மறக்காது. அந்த அடிப்படையில் சூப்பராக செஞ்சுருக்கீங்க. அருமையாக இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களாம்மா? பிடிங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். கையில் மைக் வச்சுங்க. நன்மை தீமையிலே நிற்பக்கூடியதான் நீதான் தராசு. சுகபானெல்லாம் எண்டுக்குனால் பாதி தராசு நிரப்பிவிடும். அல்ஹம்துலில்லாஹ் எண்டுக்குனால் 3 தராசு நிரப்பிவிடும். அல்லாஹ் அக்பர் எண்டுக்குனால் வானம் பூமி கிடையே உள்ள அனைத்து நன்மைகளால் நிரம்பிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அத்தா பேர் என்ன? சாகுல் ஹமீத். உங்கள் பேர் என்ன? சுஹானா. எந்த தெருவு? மதினா தெரு. யார் யார் செஞ்சீங்க அதை? நானும் எங்கள் அம்மா. நீங்களா? அம்மா ஹெல்ப் பண்ணீங்களா? ஓகே, சூப்பராக செஞ்சுறீங்க. தராசு. சுஹானா பேர். அருமையாக செஞ்சுருக்கீங்க. கார்டன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குமா? வாழ்த்துக்கள். ஓகே, அப்போ நம்ம பேசலாம், அவங்க தான் பேசலாம். பேசலாங்களா?